இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்று சொல்லி தேவனை குறித்து ஒரு அருமையான ஒரு பெயர் பவுல் அப்போஸ்தலன் தருகின்றார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற வழியிலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, இருளின் மீது தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கின்றோம். தொடர்ந்து 3வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. எதிலிருந்து வெளிச்சம் உண்டாயிற்று? இருளில் இருந்து வெளிச்சம். இருளுக்குள்ள என்ன இருக்குதுங்க? வெளிச்சம் இருக்கிறது. எங்க இருக்குது? இருள் யாரு? நான் தான். என்னில் உள்ள இருளிலே உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். என்னோடு கூட பேசுமப்பா. ஆண்டவரே, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், எனக்குள்ளாக அநேக இருள் இருக்கிறது ராஜா, எனக்கு தெரியும் ஆண்டவரே, உமக்கு தெரியும். ஆனால் மற்றொரு மத்தியில் நான் வெளிச்சத்தின் மகனாக மகளாக நான் நடித்து கொண்டிருக்கிறப்பா, என்னுடைய இருளை போக்கும். என்னோடு கூட நீர் பேசுவப்பா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்து சென்றிடினோ, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்து சென்றிடினோ, கர்த்தரோ என்னோடிருந்து என்னை காத்தார்த்தம் கரத்தா, கர்த்தரோ என்னோடிருந்து என்னை காத்தார்த்தம் கரத்தா, காயங்கள் நீக்கியம்மை அமைதிப்படுத்தினார், காயங்கள் நீக்கியம்மை அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. தகப்பனே, இந்த இருளுக்குள்ளாக நீர் இருக்கிறீர் சுவாமி, நாங்கள் உமக்கு எப்படி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இருளாய் இருக்கிறோம், ஆனால் நீர் அந்த இருளிலே மறைந்திருந்து எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடத்துகிறேன். என்னிலே இருள் உண்டு. எங்கே இருள் உண்டுங்க? என்னிலே, இருதயத்திலே. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலே இருள் இருக்கிறதா? ஆண்டவராய் இயேசு மலை பிரசங்கத்தில் 5, 6, 7 அதிகாரங்களில் இந்த செர்மன் ஆன் த மவுண்ட் என்று சொல்வார்கள், மத்தேயு 5 முதல் 7 அதிகாரங்கள் வரை, அதில் சொல்லுகின்ற வழியிலே கண்ணானது சரீரத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த கண் அது இருளாக இருக்கும் என்றால் சரீரம் முழுதும் இருண்டு போய்விடும் என்று வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கண் சரீரத்துக்கு ஒரு வெளிச்சமாக பார்வையாக இருப்பதை போல இருதய கண்களானது இந்த சரீரத்திற்கும் இந்த ஆத்மாவுக்கும் அது வெளிச்சத்தை தருகிறதாக இருக்க வேண்டும். எனவே இந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆமென். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் அதற்கு இன்னொரு வார்த்தை வேதத்திற்கு சொல்ல முடியுமா? இம்மானுவேல். ஆமென். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. ஏனென்றால் நான் இருளிலே இருக்கிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
நாம் இருளில் தான் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளாக ஒரு வெளிச்சம் இருக்கிறதை நாம் உணராமல் அறியாமல் இருக்கிறோம். அந்த வெளிச்சத்தை நமக்குள்ளாக எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து யாத்ரா புத்தகத்தில் 4வது அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கின்ற வேளையில அங்கு மோசேக்கும் தேவனுக்கும் இருந்த ஒரு சம்பாஷணைகளை, ஒரு பேச்சுக்களை நாம் கேட்க முடியுது, பார்க்க முடியுது. எடுத்து ஒரு வாசிப்பலாம். மோசேஸ் தன்னுடனே அவர் பேசினதாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். 2 பேர் பேசினாங்க, அதனால முகம் என்ன ஆகி போச்சுங்களா? பிரகாசமாகிவிட்டதான். இப்போ நிச்சயமாகிவிட்டதுக்கு ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஆன உடனே இந்த அம்மா என்ன செய்யறாங்க? அவர் ஃபோன் பண்றார். ஃபோன் பண்ண உடனே இந்த அம்மா முகத்தில் எப்படி இருக்கும்? சிரிப்பு சிரிப்பு சிரிப்பு. அந்த பேசி முடிச்சிட்ட பின்னால கூட அந்த சிரிப்பு அப்படியே ஆட் ஆகிட்டே வரும் பாருங்க. நினைத்து நினைத்து சிரிப்பார்கள். அதை போலவே என் ஆண்டவர் உன்னோடு என்னோடு கூட பேசுகின்ற வகையில் தேவனுடைய பிள்ளையே, அந்த பேச்சு உன்னிலே ஒரு இன்பத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ஆரவாரத்தை நினைத்து பார்க்க முடியாத ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உருவாக்குவதுதான் என் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவது. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்றால் நம்முடைய முகம் வெளிச்சமாக பிரகாசமாக மாறிவிடும். இந்த பிரகாசத்துக்கு தான் நம்ம என்ன போடுறோம்? கண்டதெல்லாம் போட்டு தீட்டு. நீங்க இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். என்ன போல நீங்க அழகா இருக்குன்னா யாரை போல? ஐயோ கடவுளே, எத்தனை முறை சொல்லிக்கிட்டு, யாரை போல? யாரை போல? என்ன போல? சொல்லுங்க. உங்களை போலங்க. நீங்க என்ன அசிங்கமாக இருக்கீங்க? நம்ம எப்படி இருக்கிறோம்? அழகாக தேவனுடைய ரூபமாக இருக்கிறோம், தேவ சாயலாக இருக்கிறோம், தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறோம், தேவ தூதர்களாக இருக்கிறோம், காற்றுகளாக இருக்கிறோம், அக்னி ஜுவாலையாக இருக்கிறோம். வேதத்திலே நம்மை குறித்து மிக அழகான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? நான் ஏன் தான் பிறந்தேனோ, நான் தரித்திரம். யாரா? ஆமா, நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் யாரு? தரித்திரம்தான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை என்னையும் பார்க்கின்றவளை நீதிமானாக பார்க்கிறார். யாராக பார்க்கிறாரு? நீதிமானாக பார்க்கிறார். அப்ப நீதிமானுடைய சிரசிலே நித்திய ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நீதிமானாக நாம் இருக்க வேண்டுமானால், நீதிமானுக்குரிய ஒரு ரகசியங்களை நமக்குள்ளாக கொண்டு வர வேண்டுமானால், முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறேன். நான் தரித்திரம் இல்லை. நான் ரொம்ப சொல்லுங்க. நான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டாமா. நான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டாங்க. அடுத்தவங்க சொல்றாங்களாம். நம்ம என்ன சொல்ற? நான் சரியில்லை பிரதர். யாரு? இதெல்லாம் விடுங்க சிஸ்டர். நான் யாரு? சொல். நான் யாரு? நான் யாரு? ரொம்ப சொல்லுங்க. நான் ரொம்ப நல்லவன். நீங்க சொல்லி சொல்லி பாருங்க, உங்களுக்கு இருள் போயிடும், நீங்க வெளிச்சமா மாறிடுங்க. ஆமே. நம்ம எப்பவுமே தலையை நடா செய்யறது, அது நடா செய்யறது, இது எப்படா முடிக்கிறது, அது நடா செய்யறது, இந்த நம்ம தலைமையிலேயே போட்டுக்கிறோம் பிரச்சனைகளை ஆம்பளைங்க தலைமையில போட்டுப்பாங்களா, பொம்பளைங்க போட்டுப்பாங்களா? ஏங்க என்னது? ஏங்க இப்போ குட் ஃப்ரைடே வருது, ஏங்க ஈஸ்டர் வருது, ஏங்க கிறிஸ்மஸ் வருது, ஏங்க பிள்ளை கல்யாணம் வருது, ஏங்க பர்த்டே வருது. அந்த மனுஷன் ஏங்கி 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 கடைசியில் எங்களை மாதிரி தலையில் இருக்குதான் போயிடுது. நீங்கள் இப்படி சொல்லி சொல்லி உங்களுக்கு நீளமாக வளர்த்துக்கிட்டே போகுது. கவலை எங்கே இருக்குது? எங்களுக்கு தான் ஜாஸ்தி. ஏன்னா நாங்கள் இருளிலே இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? நீங்க எங்க இருக்கீங்க? போடா, அவர் பார்த்து பாரு.
நீங்க வெளிச்சத்தில் இருக்கீங்க. அப்ப வெளிச்சத்தில் இருக்கிற நீங்கள் அவரை எங்க கொண்டு வரணும்? வெளிச்சத்திலே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இந்த வெளிச்சத்திற்குள்ளாக தாங்கள் வராதபடியினாலே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இராதபடியினாலே அவருடைய வாழ்க்கையில இருள் காணப்படுகிறது. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எப்பொழுதும் துக்க சாயலாகவே இருப்பாங்க, துக்க முகமாகவே இருப்பாங்க. இப்படிப்பட்ட முகம் ரொம்ப துக்கம். எப்போ பார்த்தாலும் முகத்தில் சிரிப்பே வர என்ன வராது. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் போயிட்டு கண்ணாடியில் பார்த்து கொஞ்சம் சிரித்து பாருங்க. சிரிச்சிங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா நேரமும் வேலை செய்யும். அப்போது ஒரு எனர்ஜெட்டிக் வருதான். அதே மாதிரி அழுதிங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா நேரமும் வேலை செய்யும், எல்லாம் டவுன் ஆகும். தலைவலி, இடுப்பு வலி, அந்த வலி, இந்த வலி. இருள். இருள் என்றால் வியாதி, இருள் என்றால் துக்கம், இருள் என்றால் மனக்கவலை, இருள் என்றால் சோர்வு. ஆனால் அந்த இருளுக்குள்ளாக ஒரு ஒளி உண்டு. தேவனுடைய பிள்ளை, அதாவது விசுவாசம், நம்பிக்கை. என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், என் ஆண்டவர் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அந்த விசுவாச அறிக்கையிட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த மோசே தேவனுடன் பேசினதினாலே அவனுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறதை அவனே அறியவில்லை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய முகமும் பிரகாசிக்க வேண்டுமானால் நீங்கள் உங்களிடத்திலே தேவன் பேச வேண்டும். யார் பேசணும்? தேவன் உங்களோடு கூட பேச வேண்டுமானால் நானும் முதல்ல அவர்கிட்ட பேசுதங்க. ஃபோனு அடிக்கிறோம், டயல் பண்ணுறோம், டயல் பண்ணிட்டு என்ன சொல்கிறோம்? ஹலோ நான் சொல்கிறீங்க, ஹலோ ஹலோ சுகம்மா. அங்கேருந்து என்ன வருது? ஆமாம் நீங்கள் நலமா. அவன் பாட்டாக பாடுறான், நம்ம சாதாரணமாக கேட்குறோம். இவ்வளோதாங்க வித்தியாசம். நான் என்னப்பா சொல்லுவேன்? எப்படி நல்லா இருக்கிறேன்றத விட்டுட்டு அந்த ஃபோன்லேயே ஸ்டார்ட் ஆகுறது. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருளுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் இருக்கிறது, அதை நீ மறந்து போகாதே. நீ தேவனோடு யார்கிட்ட பேசுகின்றாய் என்பதான் முக்கியம். யார்கிட்ட? ஆமாம், மனைவி புருஷன்கிட்ட பேசுகிற நேரத்தில் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் முன்னாடி சொன்ன ஏங்கோ 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 ஏங்கோன்னு. அவர் யார்கிட்ட போய் எங்குவார்? அதனால நீங்கள் பேசுகின்ற வேளையில் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறாங்க? புருஷன் மனைவி கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட, தங்கச்சி அக்கா கிட்ட, யார்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசினா கூட நான் ஓய் எப்படி இருக்கிற, எப்படி ரொம்ப துக்கம், வாடா, எப்படி அவளை உருவாக்க வேண்டும். அவளை நம்ம செய்யணும். ஏன்? உன்னிலே இருக்கிறவர் பெரியவர். அதை நீங்க முதல்ல உணர வேண்டும். என்னுடைய இருளை அவர் எடுத்து போட்டு என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக நடத்துகின்றார். 7வது அதிகாரம் 8வது வசனம், 7:8, 1080வது பக்கம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென். இருளிலே நான் உட்கார்ந்தால் இரட்சகர் இயேசு என் வெளிச்சமே, அற்புதமே, அதிசயமே, அற்புதமே, அதிசயமே, என் வாழ்வில் என் இயேசு வந்துதித்தார். இருளிலே ஓர் வெளிச்சம் என் முன்னில் உதித்தது, இருளையே நீக்கிடவே ஒளியாய் வந்தது. கிறிஸ்மஸ்க்கு எழுந்த பாட்டு பாடினான். இருளிலே நீ உட்கார்ந்தால் கூட என் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால் எப்பொழுதுமே உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, நீ பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.
எப்படி ஒரு புருஷன் ஒரு மனைவிடத்தில், ஒரு காதலன் ஒரு காதலிடத்தில், ஒரு நண்பன் ஒரு திக்கஸ் நண்பனிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ, அதை போல தேவனுடைய பிள்ளையே, நீ பேச 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 பேசத்தான் உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய இருள் அது மாற்றப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இவன் என்ன செய்கிறான்? தேவனோடு பேசும்படியாய் கடந்து சொல்லுகின்றான். முதலாவது, நான் தேவனோடு கூட பேச வேண்டும். நான் தேவனோடு கூட பேசுவது என்றால் ஜெபிப்பது. தேவனுடைய சமூகத்தில் நீ ஜெபிக்க ஆரம்பித்திருப்பார். இன்றைக்கு ஜெபம் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுகின்றோம், நம்முடைய தேவைகளை சொல்லுகிறோம், நமக்கு என்னென்ன காரியங்கள் அது கேள்வியாக இருக்கிறது அதைத்தான் சொல்லுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் என்று சொல்லி. ஆனால் ஜெபம் என்பது, நீங்கள் எப்படி ஒரு புருஷன் ஒரு மனைவி, ஒரு புதிய திருமணமானவர்கள், ஒரு காதலன் ஒரு காதலி வேற கதையை பேச மாட்டாங்க, வெறும் அன்பான கதையை தான் பேசுவார்கள். அதை போலவே நாமும் கூட நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கின்ற வழியிலே, பா நீ செய்த நன்மைகள், நீ செய்த நன்மைகள் எவ்வளவு பெரியது என்று சொல்லி அவரை நீ மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது நீ ஆண்டவரிடத்தில் பேசுவது, ஆண்டவரிடத்தில் உன்னுடைய பிரச்சனைகளை சொல்வதல்ல, உன்னுடைய காரியங்களை அது இது தேவை அது தேவை என்று சொல்வதல்ல. ஏனென்றால் சபை என்பது மணவாட்டியாக இருக்கிறது. அவர் மணவாளனாக இருக்கிறார். உன்னையும் என்னையும் பார்க்கின்றவர்களே எப்பொழுதுமே மணவாட்டியாகத்தான் பார்க்கிறார். புது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த ஐயா என்ன செய்வார்? வீட்டில் மாமியார்லாம் இருந்தால் கூட தெரியாமல் அப்படி வாங்கி அப்படி பின்னால் மறைச்சிக்கின்னு எல்லாம் பனியனுக்குள்ளே போட்டுக்கின்னு மொல்லமாக கொண்டு போய் யார் கொடுப்பாரு? போண்டா டீ கொடுப்பார். நேசம். அதைத்தான் தேவனுடைய பிள்ளை, அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இல்லை, மணவாளனாகிய கிறிஸ்து உனக்கு மறைச்சு அல்ல, எல்லாருக்கும் முன்பதாகவும் உனக்கு அவர் கொடுக்க அவர் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். நீ என்ன செய்யணும்? அவற்றை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். என் இதயத்தை கவர்ந்தவர், அவற்றை நீ பார்க்கின்றவளே, இஸ் மை பிலவர்ட், என் பிரியமானவனே, என் பிரியமானவளே என்று அவர் உன்னை அழைக்க வேண்டுமானால் அவரிடத்தில் நீ பேச வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, அவர்கிட்ட பேசுகின்ற வழியிலே எப்பொழுதுமே நீங்கள் போயிட்டு உங்கள் புருஷன்ட்டு அழுதுகிட்டே இருந்தால் அவர் என்ன சொல்வார்? இந்த பொம்பளை எந்த நேரத்தை கட்டினேன்னு தெரியல, அழுது 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 வீடையே. சரி, அந்த மனுஷன் இஞ்சி தொன்ன நான் சொல்லப்பா, அப்புறம் மடுவில் நிற்க வச்சுட போறீங்க, நான் அப்பவுமே ஃபில்லிங் கிளாஸ் போடுற ஆள் தான் நான். அப்படி மூஞ்சை வச்சுக்கிட்டா என்ன செய்யும்? இதை போய் கட்டின விடியா மூச்சு வேலை கட்சாலும். ஏன் இருள் உள்ள யார் இல்லை? வெளிச்சம் தான் முதல்ல சொல்றேன். இருக்குது இருக்குது வெளிச்சம் இருக்குதா உள்ள? நம்ம என்ன செய்யலாம்? அதை நம்ம குருடா மாதிரி தேடிக்கிட்டு இருக்கோம் இருளே. நீ இருளிலே உட்கார்ந்தால் அவர் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் உனக்குள்ளாக வெளிச்சமாய் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் உணர வேணும், யோசிக்கணும். ஐயா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொன்னான். உனக்கு கீழே அநேகர் உண்டு தேவனுடைய பிள்ளையே. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிச்சமாக, அவர் ஆசீர்வாதமாக உன்னை வைத்திருக்கிறார். எனவே ஜெபம் என்பது தேவனோடு பேசுவதாக இருக்கிறது. இந்த ஜெபத்தினுடைய ஒரு சில பகுதிகளை நாம் முதலாவது சிந்திக்கலாம். கத்தோலிக்க திருச்சபைக்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் அவருடைய ஜெப வாழ்க்கை 10 முறை எழுந்து நின்று உட்கார்ந்து முட்டி போட்டு இதெல்லாம் செய்வாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் ஆனால் 9 நாள் திருவிழா வரும். அந்த நாளில் வேளாங்கண்ணிலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து முழங்காலையே நடந்து வருவாங்க மணல்ல. பக்தி மார்க்கம். நாம் என்ன செய்வோம்? அதை நாம் தவறாக சொல்லுவோம், விக்கிரகம். தேவனுடைய பிள்ளையே, முழங்காலே நின்று ஜெபிக்கிற ஜெபத்திற்கு இருக்கிற வல்லமை எதற்குமே கிடையாது. நீங்கள் முழங்காலே நின்று போராடி பாருங்கள். வேதத்தில் நாம் பார்க்கின்ற வழியில் 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில், 2 Chronicles
chapter 6 word number 13 இதில் பார்க்கின்ற வேளையிலே இங்கு பெரிய ஒரு ராஜா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தகப்பன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டுகின்றான். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போமா? 2 Chronicles chapter 6 word number 13. சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதின் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு பெரிய ஒரு பிரசங்க பீடத்தை நடுவில் வைத்தான். அதெல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு, நடுவில் வச்சுட்டாரு. ஆனா அதன் மீது ஏறி நிற்கவில்லை. அவன் என்ன செய்தானா, ஜனங்களுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டான். தேவனுடைய பிள்ளையை ஜெபம் என்பது முழங்கால் படியிடுவது. கத்தோலிக்க திருச்சபையிலே முழங்காலுக்காக அந்த ஒவ்வொரு பெஞ்சுக்கும் இடையில இடைவெளி கொடுத்திருப்பாங்க. அழகாக அவங்க பார்த்தீங்கன்னா முழங்கால் படியிடுவார்கள். நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஆனா சங்கீதத்தில் மாத்த எடுத்து சொல்லுவோம், நான் முழங்கால் படியிட்டு, எப்படியா, நான் முழங்கால் படியிட்டு அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போமாக வாருங்கள். வாயில தான் சொல்லுவோம், கிரியில் இருக்காது. நீ தேவனோடு கூட பேசுகின்ற வேளையிலே, நீ அவரோடு ஐக்கியப்படுகின்ற வேளை, அவருக்கு பிரியமானவளாக நீ ஜீவிக்கின்ற வேளையிலே தானே அவர் உனக்கு என்ன தேவை என்பதை கொடுப்பார். தேவனுடைய பிள்ளை ஒரு மனுஷனை போலத்தான் நம்மோடு கூட அவர் உறவாடுகிறார். நீ எந்த விதத்தில் அவரை நேசிக்கிறாயோ அந்த விதத்தில் உனக்கு அவர் எல்லாவற்றையும் தர வாஞ்சையுடையவராய் இருக்கின்றார். எனவே நாம் இந்த சாலமோன் ராஜாவை போல முழங்கால் படியிட்டு அப்புறம் செய்தானா, தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து, ஐ எம் நத்திங், என் கையில ஒன்றும் இல்லை ஐயா, என் கையில ஒன்றும் இல்லை. தன் கைகளை விரிக்கின்றான். I am zero Lord, before you I am nothing, I am totally zero என்று தன்னை முழுதுமாக தாழ்த்துகிறான். தேவனுடைய பிள்ளையே, பெரிய ராஜா, தேவன் தரிசனத்தில் அவனோடு கூட பேசி அவனை ஆசீர்வதித்த ஒரு ராஜா, தகப்பனுடைய உச்சிதமான ஆசீர்வாதங்களை பெற்ற ராஜா. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டி முடித்து நான் தான் கட்டினேன் சொல்லி அவன் பெருமைப்படவில்லை. ஆனால் ஜனங்களுக்கு முன்பதாக அவன் தன்னை தாழ்த்தினான். தேவனுடைய பிள்ளையை முழங்கால் படியிட்டான். அப்போ ஜெபம் என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்பொழுதும் முழங்கால் படியிடுகின்றாயோ அப்பொழுது என் தேவன் உடனே இறங்கி வந்து உனக்கு பதிலை கொடுப்பார். ஆமென். எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நீ சபையில் இருந்தாலும் சரி, நீ வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பாருங்க, நீங்கள் ஜெபித்து பாருங்க. நீங்க ஒருத்தர் முழங்கால் படியிட்டா மற்றவங்க வித்தியாசமா பார்ப்பாங்க. ஆனால் நீ அழுகின்ற வேளையிலே தனியாகத்தான் அழ வேண்டும். நீ சிரிக்கின்ற வேளையிலே ஜனங்கள் அனைவரும் உன்னோடு இணைந்து கொள்வார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, நீ சிரிக்க வேண்டுமானால் நீ முழங்காலே நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, பிரகாசம் அடைந்தது என்று வாசிக்கிறோம். உன்னுடைய முகம் பிரகாசிக்க வேண்டுமானால், நீ வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் உன்னுடைய ஜெப வாழ்க்கை முழங்காலிலே ஆரம்பிக்க வேண்டும். எந்த இடத்துல யாரையும் பார்க்காதீங்க, நீங்க முழங்காலில் என்று ஜெபித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளையே, அந்த ஜெபத்திற்கு ஒரு பெரிய பலன் உண்டு. இதை சாலமோன் தாவீதினிடத்திலே கற்றுக்கொண்டார். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது 2 சாமுவேல் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 20-21 வசனங்களிலே தேவனுடைய பெட்டியை, அங்கு தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகின்ற வேளையிலே தாவீது என்ன செய்கிறான்? தன்னுடைய வஸ்திரத்தை உரித்து போடுகின்றான்.
ராஜ வஸ்திரத்தை அவன் முழுதுமாக உரித்து போடுகின்றான். ராஜாவுக்கு ஒரு வஸ்திரம் உண்டு. அதே நேரத்தில் தேவனுக்கு முன்பதாக நடனம் செய்ய வேண்டுமானால் ஏபோத்தை தரித்து கொண்டு தான் இந்த ஆல்டருக்குள்ள வரணும்னா இந்த வஸ்திரம் இருக்கணும். ஏபோத்தை தரித்து கொண்டு தான் உள்ள வரணும். தன்னுடைய இருதயத்திலே அவமதித்தாள். ஒரு ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை உரித்து கொண்டு அந்த ஏபோத்தை தரித்து கொண்டு எனக்கு மேன்மை ஒன்றுமே இல்லை, ஐ எம் ஜீரோ என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து துதித்துள்ளே வருகின்றான், நடனமாடி வருகின்றான். ஏனென்றால் அவனுடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர் ஒருவர் என்பதை அவன் கண்டு கொண்டான் தன்னுடைய வாழ்க்கையிலே. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை பலர் கேவலமாக பேசலாம். மீகாள் அவள் மனதிலே அவனை குறித்து கேவலமாக எண்ணினாள். கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான காரியத்தை அனுபவத்தை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவனோடு கூட சஞ்சரிக்கின்ற வேளையிலே பலர் பலவிதமாய் பேசுவார்கள். எனவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். என்னுடைய இருளிலே ஒரு வெளிச்சம் இருக்கிறது, நான் இன்று முதல் முழங்கால் படியிடுவேன் என்று சொல்லி பிரேயர். ஒரு இடத்துல ஃபாரினர்ஸ் எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் நின்று கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சொன்ன ஒரு பிள்ளை, அவள் என்ன செய்கிறா, அந்த மத்தியிலே இருந்து ஜெபித்து கொண்டு அப்படியே முழங்கால் படியிட்டு அது தன்னை அடித்து கொண்டு அழுகின்றாள். அவளுடைய சத்தம் பெருசாக இருந்தவொடனே ஒவ்வொருத்தராக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. இவள் முழங்கால் படியிட்டு அழுகிறதை பார்த்த உடனே அந்த சபை முழுதுமாக முழங்கால் படியிட ஆரம்பித்தது. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கின்ற உறவு மற்றவர்கள் அதை உணர முடியாது, அதை தெரிந்து கொள்ள முடியாது. அந்த உறவை நீ புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் முழங்காலே நின்று ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாடலத்தில் உம்மை போல் யாருண்டு. முழங்காலே நின்று நீங்கள் ஜெபித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களோடு கூட உறவாடுவதை நீங்கள் உணர முடியும். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை நீங்கள் இருக்கிற இடத்தை நிரப்புவது மாத்திரமல்ல, உங்களுடைய வீட்டை கூட நிரப்பும். உங்க வீட்டில் கூட ஜெப வாழ்க்கை இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஜெபிக்க 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 அந்த இடமே அங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ளாக ஒரு மறுரூபத்தின் ஆவி கடந்து வரும். தேவனுடைய பிள்ளைகள், இதற்கு எனக்கு ஒரு ஜெப ஆவியை தாரும். ஜெபிக்க ஜெபிக்க மனம் புத்தம் புதிய நல்ல இருதயமாய் மாறும். துதிக்க துதிக்க மன பாரம் நீங்கினம் துக்கமெல்லாம் தீரும். ஜெபிக்க ஜெபிக்க மனம் புத்தம் புதிய நல்ல இருதயமாய் மாறும். துதிக்க துதிக்க மன பாரம் நீங்கினம் துக்கமெல்லாம் தீரும். ஜெபத்தின் வல்லமையா பெரும் தடைகளை தகர்த்திடலாம். நாம் கருத்துடன் ஜெபிப்பதினால் நம் கண்ணீரை துடைத்திடலாம். ஊக்கமான ஜெபம் ஏக்கங்கள் நீக்கும், வெற்றியை தந்திடும். புது மனிதனாக தம் மகிமையில் சேர்க்க மகிமையில் வந்திடும். பலவானாய் மாற்றிடும், பலமதை தந்திடும். பலவானாய் மாற்றிடும், பலமதை தந்திடும். ஜெபிக்க ஜெபிக்க மனம் புத்தம் புதிய நல்ல இருதயமாய் மாறும். துதிக்க துதிக்க மன பாரம் நீங்கினம் துக்கமெல்லாம் தீரும். தகப்பனே, எங்களுக்குள்ளாக ஜெபாவியை ஊற்றும். இன்றிலிருந்து நாங்கள் முழங்கால் என்று ஜெபித்து அநேக ஜெயங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில்